ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை ஒரு முறை கேளுங்க. இந்த பதிவில் நான் சொல்லிக்கிற இந்த 1 மணி நேரத்தை தவற விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்கள் பரம ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக மாற்றக்கூடிய அற்புதமான நேரம். அதே போல் உங்களுக்கு மலை போல பிரச்சனை இருந்தாலும் அது பனி போல கரைஞ்சிரும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் எப்படி அந்த பனி கரைஞ்சி தண்ணியாக ஓடுதோ அது போல் உங்கள் கஷ்டங்கள், பணப்பிரச்சனையாக கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கரைஞ்சிரும். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நேரத்தை நீங்கள் தவற விடக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன், ஏழையாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் உங்களுடைய நேரத்தை அப்படியே கோடி கோடியாக கடன் இருந்தாலும் உங்களை பணக்காரராக மாக்கும் நேரம். உங்களுடைய கடனை அடைப்பதற்கான சக்தி வாய்ந்த நேரம். அதே போல் இந்த நேரம் நீங்கள் என்ன பண்ணணும், நாளைக்கு மிகவும் சக்தி வாய்ந்த நாள். மாசி மாதத்தில் வரக்கூடிய வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரி. இந்த நாளைக்கு சொல்கிற அந்த 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் தூங்காமல் விழிச்சிட்ருக்கணும். வீடு வாசல்லாம் சுத்தப்படுத்திட்டு குளித்து முடிச்சுட்டு நீங்கள் நாளைக்கு ஃபுல்லாக விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. நான் மாத்திரை எடுத்துக்கிறேன், என்னால் எடுத்துக்க முடியாது, விரதம் இருக்க முடியாதுன்னா ஒரு நேரம் சாப்பிட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பால், பழம் இது போல் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருக்கலாம். விரதம் இருந்து நைட்டு இரவு 11லேருந்து 12:30 மணி அந்த 1 மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக முழிச்சிட்ருங்க, தூங்காதீங்க. அந்த 12 மணிங்கும்போது வீட்டில் சிவலிங்கம் இருந்தாலும் சரி, சிவனோட ஃபோட்டோ இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் அந்த பொருளை வைக்கலாம். என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வில்வ இலை. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க சிவ ஆலயத்துக்கு போங்க. 4 கால பூஜை நடைபெறும். அந்த 12 மணிக்கு கண்டிப்பாக ஆலயத்தில் நடைபெறும். நீங்கள் உங்கள் கையால் சிவனுக்கு வில்வ இலையை வச்சு சிவனோட தலையில் வச்சு வழிபாடு செய்யுங்க. அப்போ ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய சொல்ல சிவாய நமக, இல்லைன்னா சிவாய நமக எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களோட மலை போல் இருக்கிற அந்த கடன் சுமை பனி போல் கரைஞ்சிரும். முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.